அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. மக்கா நீ கேட்டதெல்லாம் கேட்ட மாதிரியே வாங்கி இலையில வச்சு கொண்டு வந்திருக்கேன் பாரு. கிழவி எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஏட்டு நீ தானே கேட்ட எனக்கு மாங்காய் நெல்லிக்காய் அதுபோல புளி எல்லாம் வேணான்னு. எனக்கு ஃப்ரெஷ்ஷா மரத்துல இருந்து தான் பறிச்சு கேட்டேன். நீ என்னடானா கடையில இருந்து வாங்கி கொண்டு வந்திருக்க. எப்படி வாங்கினா என்ன, நீ கேட்ட மாதிரி உனக்கு கொண்டு வந்திருக்காங்க எல்லாம். ஏங்க கடையில இருந்து வாங்கியது எல்லாமே கெமிக்கல். மரத்துல இருந்து பறிக்கதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மக்கா செல்ல தப்பா நினைக்காத. வயத்துல பிள்ளை இருக்கு பத்தியா, அதான் எனக்கு திட்ட தோண மாட்டேங்குது. பிரியாக்கு தான் மாங்காய் தினம் போல இருந்தது. நான் வாங்கி வெட்டி வச்சதை அது பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு எனக்கு இல்லாம இருந்தது. நீ என்னடானா வீட்டுல மாங்காய் இருந்ததுக்கு அப்புறம் எனக்கு புதுசாதான் வேணும்னு நில அழிச்சு நின்னுட்ட. இப்ப வாங்கி இப்படி அடுக்கு அடுக்குன்னு அடுக்கி வச்சிருக்கேன். நீ தொடவே மாட்டேங்கட்டி. எனக்கு என்ன தெரியுமா மக்கா தோணுது, இதெல்லாம் உனக்கு திங்கணும் போல இருந்து நீ வாங்கி கேட்டது இல்ல, கிளவிய பைத்தியம் ஆக்கி விடுவோன்னு நீ கேட்டது. ஏன் உன் பேத்திக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அதுல ஒரு மடங்காவது அவ ஏதாவது கேட்டா வாங்கி கொடுக்கணும்னு உனக்கு தோணணும்ல. ஏடி நீ உன் கொம்மை வயிற்றுல இருக்கச்சிலேயே உன் கொம்மை ஆசைப்படதெல்லாம் நான் தான் வாங்கி கொடுத்துருக்கேன். இதுல உனக்கு வாங்கி தராம இருப்ப நாட்டி. கேரு மாங்காய் வேணும் நெல்லிக்காய் வேணும் புளி வேணும்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்னுட்ட. இதெல்லாம் திங்கலன்னு வச்சு காட்டி உன் புருஷன் கூட வீட்டுக்கு விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். கிளவி இல்லாட்டாலாம் நான் போவல. வரலையா? ஆமா, உங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கெல்லாம் நான் ஒத்தையில அங்க கஷ்டப்படணும். முன்ன மாதிரி நான் தனியால கஷ்டப்படணும். இப்போ உங்க பிள்ளை சேர்ந்துல கஷ்டப்படும். நீங்க வேணா ஒரு அப்பாவா இருந்துட்டு உங்க பிள்ளையை கஷ்டப்படுத்தலாம். ஆனா நான் ஒரு அம்மாவா இருந்துட்டு என் பிள்ளையை கஷ்டப்படுத்த மாட்டேன். சாரா அம்மையா வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். போகும்போது எல்லாத்தையும் மறக்காம எடுத்துட்டு போயிரு. நான்லாம் எங்கேயும் போவேல. எடியா கொஞ்சமாவது உங்களுக்கு பாச நேசம் எல்லாம் இருக்கா? ஒரு குழந்தைக்கு அடுத்த குழந்தை பிறக்க போகுது. எடி மாடு மாதிரி வளர்ந்துருக்கா, குழந்தைக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லாதடி. எம்மா அங்க ஒத்தையில நான் கட்டப்பட்டு உன் மாப்பிள்ளைக்கு சமைச்சு போடணும் தானே. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாருக்கு தெரியும்? உருட்டு உருட்டு. நியாயமா பார்த்தா இந்த அக்கறை எல்லாம் உங்களுக்கு தானா வந்திருக்கணும். ஆனா எனக்கு இல்லாம இருக்குதே பாத்தீங்களா. மறுபடியும் என்ன அந்த வீட்டுக்கு கூட்டு போறான்னு பாக்குறீங்களா? நான் சொல்லேன், நான் வரமாட்டேன். மக்கா பெரிய வேலைக்கு அந்த வீட்டுக்கு நீ போனதுக்கு அப்புறம் தானே நல்ல விஷயம் சொல்லியிருக்க. அதான் அதனால அந்த வீட்லயே தான் நம்ம இருக்கணும். கிளவி சித்தி கண்டதையும் யோசிச்சு என்ன திட்டிட்டு இருக்கு. அப்படி இப்படி எல்லாம் நினைச்சிட்டு தான் இவர் என்ன தனியா கூட்டு போனாரு. இப்பதான் பாப்பா வர போகுதுலாம். நான் இனிமே அந்த வீட்டுக்கு வர மாட்டேன், இங்கேதான் இருப்பேன். என்னமா 15 நாள்ல சஜுக்கு வேற கல்யாணம் இருக்கு. எங்க அண்ணன் கல்யாணத்தை நான் இன்னும் நடத்தாம நான் இங்கே வர போறது இல்லப்பா. வேலைக்கல்லி கீழே கிடக்கதை எடுத்துதான் கேட்டா எடுத்து தர மாட்டேன். நீ சஜு கல்யாணத்துல இருக்க வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்ய போறியா? ஏங்க பிரியாவே இனிமே நாளைக்கு தான் வீட்டுக்கு போவாளாம். அப்ப நாமளும் நாளைக்கு போலாம். பிரியா பாத்துக்கிறதுனா பிரியா மாமியாரு அங்க ஒரு ஆள் வச்சிருக்காங்க. அவங்களே அவள அம்மா மாதிரி பாத்துப்பாங்க. ஆனா என்ன யாரு பாத்துப்பா? சரி உன்னை பாத்துக்கிறதுக்கு நான் ஒருத்தங்களை கூட்டு வரேன். பாருங்க நீங்க நல்லா அழிஞ்சு நின்னாலும் நான் இந்த வீட்டை விட்டு வர மாட்டேன். அப்பனா மாமியார் வீட்டுல நில்லு. எம்மா வயித்துல பாப்பா இருக்கு. இந்த நேரத்துல எல்லாரும் அம்மா வீட்டுல தான் நிப்பாவ. எனக்கு தெரியாதுப்பா. என்ன இழுத்து வாரி அந்த வீட்டுக்கு கூட்டு போகணும்னா கூட்டு போங்க. ஆனா அழுதுட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டேன். சரி அத்த நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்ன மாப்பிள்ளை இவ இப்படி சொல்றா? அவளுக்கு எங்க இருக்கணும்னு தோணுதோ அங்க இருக்கட்டும். எனக்கு வீட்டுல இருந்து கொஞ்சம் ஃபைல் எல்லாம் எடுக்க வேண்டியதா இருக்கு. நான் எடுத்துட்டு ஸ்டேஷன்ல கொண்டு கொடுத்துட்டு அப்புறமா வரேன். அப்படியா? சரிங்க மாப்பிள்ள. எங்க போயிட்டா உங்க மருமவா? இந்த நேரத்துக்குள்ள போனான்னு சொல்லியிருக்காங்களா? வருவான். அது இருக்கட்டும், இந்த அறிவு ஆனந்தையும் காணவே இல்ல. 2 பேரும் அங்க வந்தாலும் வாயை மூடிக்கிட்டு இருக்க மாட்டாவ. கொஞ்சம் ரூபாயை கொடுத்து கடைக்கு போய் ஜொல் எடுத்துட்டு வர சொன்னேன். நகையா? இப்ப நகை எதுக்கு? 2 பேரும் அங்க போற நேரம் நம்ம கூட வராம இருந்தா போதும். அதுக்கு நீ இப்படியா பண்ணுவீங்க? ஆமா அதுல வந்து இருந்துட்டு நான் சேர்த்து வச்ச பியாரையெல்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் கூட மண்டையில அறிவே இல்ல அவனுக்கு. காலையில பேசினது கண்டியா பொருத்தம் அப்படியே அம்சமா இருக்கான். கடைக்கு போனவங்க ரிட்டர்ன் வர மாட்டாங்களா என்ன? இப்ப வந்துருவாவே இல்ல எப்படியும்? இல்ல கார் டிரைவர்ட்டையும் மெதுவா தான் வரணும்னு சொல்லியிருக்கேன். நான் அனுப்பி விட்ட ஜுவல்லரிலையும் எப்படியாவது லேட் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கேன். எல்லாம் உங்க பிளான் தான். எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களான்னு பாத்துட்டு வா, கிளம்பிடுவோம். எனக்கு பட்டு பாவாடை வேண்டாம். இவ இப்படியே எல்லாத்துக்கும் அடம் பிடிச்சிட்டு இருந்தான்னு வைங்க. தமிழ் அந்த பொண்ணு நம்ம 2 பேரையும் பார்த்ததுக்கு அப்புறமும் எதுக்காக பேசாம முகத்தை தூக்கி வச்சுட்டு போனா? ஆதி என்னடானா என்கிட்டயும் ஒழுங்கா பேச மாட்டேங்கிறா அப்படின்னா. அவளுக்கே தெரியும் இன்னைக்கு நம்ம அவங்க வீட்டுக்கு போறோம். பேசாம இருப்பாளாம். ஒருவேளை 2 பேருக்கு சண்டையா இருக்குமோ? ஆதி கூட எல்லாம் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. பொண்ணுக்கு சாரி கொடுக்கும் போது என்னையும் தானே கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் கனி நல்லா ஜாலியா கலகலான்னு தானே இருந்தா. அம்மா எனக்கு ஃப்ராக் போட்டுட்டாங்க. நான் இத போட்டுட்டு தனிச்சிட்டு வீட்டுக்கு வரவே மாட்டேன். சபா அப்புறம் நாளைக்கு எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும். எங்க? வினி தஞ்சு வீட்டுல அவன் கல்யாணத்தை பத்தி பேச போறதா சொல்லிட்டு இருந்தான். உன்கிட்ட சொன்னாரா? இல்ல
அம்மாட்ட சொல்லியிருக்கான். அம்மா தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதான் பேச போகும்போது. சரி நானும் வரேன். வரீங்களா? ஆ அவர் சைட்ல இருந்து பேசுறதுக்கு யாராவது இருந்த மாதிரியும் இருக்கும்ல. நிஜமாவா? ஆமா. ஏன் அப்புறம் எப்படி குடிச்சிட்டு என்ன பத்தி தப்பா பேசுனீங்க? நீயே கண்டுபிடி. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம் சொல்லிட்டேன்ல. இப்போ உங்க அம்மா 1.5 கால்ல நின்று ஆடிட்டு இருப்பாவ. நீங்க கீழே போங்க, இவளுக்கு ஃப்ராக் போட்டு கூட்டு வரேன். இல்லைன்னா அழுதுட்டே நடிச்சிட்டு கிடப்பா. மன்னிச்சுக்கோங்க, எங்க பக்கத்துல இருந்து எப்பவோ நாங்க வந்து பேசியிருக்கணும். ஆனா வீட்டுக்கு மூத்த மருமக அவ வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து பேசுறதானே முறையா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுதான் உங்க மனசுக்கு நிம்மதியும் தரும். நானும் ஒன்னு பாத்திருக்கேன். நான் யார் தெரியுமா? நீ மேத்ஸ் மேம் பொண்ணு. எங்க அம்மா தான் உங்களுக்கு மேத்ஸ் எடுப்பாங்களா? ஆமா. நீங்க ஆகட் படிப்பீங்களா? நான் ஏதோ படிப்பேன். அப்படியா? நல்லா படிக்கடா. எங்க அம்மா மாட்டேன்னு வைங்க. அவ்வளவுதானா? அன்னைக்கு நாங்களும் அப்படி பேசியிருக்க கூடாது. என்ன இருந்தாலும் கனி லைஃப் நினைச்சு எங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும்ல. ஆதி, எல்லாரும் நார்மலா பேசிட்டு இருக்காவ. ஆனா நீ பண்ண போறத மட்டும் இப்ப தெரிஞ்சா பெரியவங்க எல்லாம் இவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் டைரக்டா அட்டாக் பண்ணாம பண்ண போறேன். அண்ணி பாக்கவங்க சங்கீதா, சந்தேகம் வந்துடும். வாய மட்டும் நில்லு. என்ன ஆதி? ஒன்னும் இல்ல அண்ணி. அது உண்மைதான். எவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்து என்னத்துக்கு? மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மனசுக்கு நிம்மதியா இருந்தா தானே வாழ்க்கை நல்லா இருக்கும். மனசு மட்டும் நிம்மதியா இல்லைன்னா வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்காது. அது என்னமோ கரெக்ட் தான். முதல்ல உங்க பொண்ணை கோயில்ல தான் பார்த்தேன். எனக்கு முடியலன்னா தான் ஓடி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. சர்ச்சுக்கு போற பொண்ணு. என் பையன் வாழ்க்கைக்காக நான் நேர்ந்துக்கிட்டு சாமிக்கு பண்ண வேண்டியத அந்த நேர்த்தி கடனையே அவ தான் முடிச்சு வச்சிருக்கா. எனக்கு பிடிச்ச பொண்ணையே ஆதிக்கம் பிடிச்சிருக்கு. நீங்க எங்க வீட்டு பொண்ணை நினைச்சு சந்தோஷப்படுறீங்க, நான் உங்க வீட்டு மூத்த மருமகளை நினைச்சு சந்தோஷப்படுறேன். மறுபடியும் உங்க வீட்டுக்கு இழந்து போன சந்தோஷம் எல்லாம் கிடைச்ச மாதிரி தான். யாரும் இல்லாத பொண்ணு, நான் யாரோ தான் இருந்தாலும் அவ வாழ்க்கையே கேள்விக்குறியா மாறிடுமோன்னு ஒரு பயம் இருந்தது. மறுபடியும் உங்க வீட்டுக்கே வந்துட்டா. அதுவே பெரிய சந்தோஷம் தானே. என்ன பிரச்சனையா இருக்கட்டும், வீட்டுக்கு வந்ததும் கனியை பேசி முடிக்கிறதுக்கு நீங்க கூப்பிட்டதும் உங்க கூட வந்திருக்காலாம். அந்த மனசுதான். அம்மா அப்பா எல்லாம் இல்லைன்னு நினைக்காத, நாங்க எல்லாம் இருக்கோம். அதெல்லாம் இல்லப்பா, நான் ஹாப்பியா தான் இருக்கேன். இப்ப நேராவே கேக்குறேன், உங்க பொண்ணு எங்க பையனுக்கு தரதுல உங்களுக்கு சம்மதமா? 2 பேரும் ஆசைப்பட்டுட்டாவ. எங்கெங்கயோ போய் எது வரைக்குமோ அவைய பிரச்சனை போயாச்சு. இனிமே பேசி முடிக்க வேண்டியது நம்ம கடமை தானே. பிள்ளைங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. நம்ம கடமையை இனிமே நம்ம பண்ண வேண்டியதுதான். 2 பேரும் படிச்சு முடிக்கட்டும். படிச்சு முடிச்சதுக்கு பிறகு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு 2 பொண்ணா இருந்தாலும் பையன் மாதிரி பையன் இடத்துல சஞ்சய் இருக்கான். அப்புறம் என்ன, தட்டை மாத்தி பூ வச்சிடலாம். ஒரு நிமிஷம் ஆண்டி. என்ன கனி, அதான் பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, குறுக்கு உனக்கு என்ன பேச்சு? விடு சஞ்சய், பிள்ளைங்க மனசுல இருக்கத சொல்லட்டும். என்னம்மா, உனக்கு ஆதியை பிடிச்சிருக்குதானே? எனக்கு ஆதிய 100 மடங்கு பிடிச்சிருக்காங்க. அப்புறம் என்னம்மா? ஆனா உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. சரி, என்ன பேசுற நீ? உங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தானே நாங்க பேச வந்திருக்கோம். இப்ப அவனை பிடிச்சிருக்குங்கிற, வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு பிடிக்கலன்னா புரியல. ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீட்டுல புருஷன் மட்டும் நல்லவனா கிடைச்சா பத்தாது. நல்ல மாமியாரும் அமையணும், நல்ல மாமனாரும் அமையணும். அந்த வீடும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். அந்த வகையில பார்த்து உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லக்கா. விருப்பம் இல்லாம தான் முறை வச்சு பேசுறியா? யாரா இருந்தாலும் நான் அக்கான்னு தான் கூப்பிடுவேன். என்னம்மா இப்ப இப்படி பேசுற? நல்லாதானே அவன்கிட்ட பழகிட்டு இருந்தா. இப்பவே சொல்றாங்க உங்க பையன் எனக்கு பிடிக்கும். ஆனா எனக்கு உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுல விருப்பம் இல்ல. ஐ மீன் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நீ அம்மா கத்துற? உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தானே அவியல பேச வந்திருக்காங்க. நீ என்னன்னா பெரியவங்களுக்கு மரியாதை இல்லாம நேரத்துக்கு ஏத்த மாதிரி மனசை மாத்திட்டு இருக்க. இருங்க, சின்ன பொண்ணு கொஞ்சம் பொறுமையாவே பேசுங்க. தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைங்க, அவங்களுக்குன்னு ஏகப்பட்ட ஆசை இருக்கும். கனி, உனக்காக தான் எல்லாரும் வந்து நிக்காவ. நீ என்னடானா அவங்க பெத்தவங்களையும் கேவலப்படுத்திட்டு இருக்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. ஏன் கனி, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா என்னைய பிடிக்கலன்னு தானே அர்த்தம்? நான் தான் சொல்றேன் இல்லாதி, ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீட்டுல புருஷன் மட்டும் கிடையாது. அதுவும் உங்க வீட்டுல உங்க அண்ணா இருக்காங்க, அண்ணி இருக்காங்க, அம்மா அப்பா அத்தைங்க எல்லாருமே வந்துட்டு போற வீடு. அதுல எனக்கு எல்லாரோட குணமும் முக்கியம். எல்லாரும் உன் மேல அன்பாதானமா இருக்கும். எல்லாருக்குமே உன்னை பிடிச்சிருக்கு. இப்போ இருக்கிற மாதிரி எப்பவுமே இருக்குமே ஆண்டி. என்னடா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா? இரு கனி, உனக்காக தானே இவ்வளவு தூரத்துக்கு இறங்கி வந்திருக்காங்க. நீ என்னடானா உனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமே இல்லாத மாதிரி பொறுப்பு இல்லாம பேசுற. மன்னிச்சிடனே, எனக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்ல. கனி, அடிக்காம வளர்த்திருக்கேன், அடிக்க வச்சிடாத பாத்துக்கா. இல்ல, இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கலனா அதுக்கான காரணத்தை சொல்லு. காரணத்தை சொன்னா என்ன விட்டுருவீங்க எல்லாம்? என்னன்னு சொல்லுமா முத. நீங்க வேணா வசதி வாய்ப்புல கூட்டினவங்களா இருக்கலாம். ஆனா ஆதி,
உங்க அண்ணனும் உங்க கூட பிறந்தவர் தானே. உங்களுக்கு என்ன பிடிச்ச மாதிரி தான் உங்க அண்ணனுக்கு உங்க அண்ணிய பிடிச்சிருந்து ஆசையா கல்யாணம் பண்ணி கூட்டு வந்த பொண்ண வீட்டுக்குள்ளே நீங்க அலோவ் பண்ணல. கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டீங்க. அதுக்கும் நீ பேசுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அண்ணிதான் இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாம். வந்தாங்க ஆதி மறுபடியும். ஆனா அவங்க வயத்துல உங்க அண்ணனோட வாரிசு தானே இருந்துச்சு. அந்த நேரத்திலேயே மனசாட்சி இல்லாம ரிப்போர்ட் எல்லாம் மாத்தி வச்சு அவங்கள வீட்டை விட்டு மறுபடியும் துரத்தி இருக்கீங்க. கனிமா அதெல்லாம் ஏன் வாழ்க்கை, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் விக்கி கூட ஹாப்பியா இருக்கேன். நீ எதுக்காக சம்மந்தமே இல்லாம எது எது கூடயும் முடிச்சு போட்டுட்டு இருக்க? இருக்குக்கா, நான் இன்னும் பேசி முடிக்கல. அவங்க வீட்டு வாரிசு உங்க வயத்துல வளர்ந்துட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகே உங்களுக்கு அப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிருக்காங்க. இப்போ மறுபடியும் உங்க மனசு மாதிரி நீங்க வந்துட்டீங்க. நான் ஓப்பனாவே கேக்குறேன், உங்க மாமியார் உங்களை மருமகளா ஏத்துக்கிட்டாங்களா? அதெல்லாம் எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? இல்ல ஏத்துக்கிட்டாங்களான்னு கேக்குறேன். கனி, அது வேற. நீ எதுக்காக அது கூட இதை முடிச்சு போட்டுட்டு இருக்க? சம்மந்தம் இருக்கேன். உங்க ஒய்ஃபை விட நான் அழகும் இல்ல. உங்க ஒய்ஃப் அளவுக்கு என்னால படிக்க முடியுமான்னு தெரியல. உங்க ஒய்ஃப் அளவுக்கு எனக்கு தைரியமும் இல்ல. ஏன்னா உங்க ஒய்ஃப் மாதிரி நான் போல்டான பொண்ணு கிடையாது. என்னென்னமோ பண்ணி வீட்டை விட்டு வெளியே துரத்துனதும் அவங்க குழந்தைக்காக அவங்க வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக போல்டா நின்னாங்க, இன்னைக்கு சாதிச்சுட்டாங்க. இவ்வளவுக்கு யாரும் இல்லாத பொண்ணுங்கிற ஒரே காரணம் தான். அப்படி இருக்கும்போது நான்லாம் ஒண்ணுமே இல்ல. நாளைக்கே உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு என்ன பிடிக்காம ஆக்கும்போது எங்க வீட்டுல எல்லாம் நான் வந்து உட்கார முடியாது. ஏன்னா அம்மா அப்பா ரொம்ப பாவம். உங்க ஒய்ஃபுக்கு இருந்த தைரியமும் மனப்பக்குவமும் எனக்கு கிடையாது. கனி, எங்க வாழ்க்கை கூட உன் வாழ்க்கையை முடிச்சு போடாத. தமிழ் விஷயத்துல நடந்ததுதான் உன் வாழ்க்கையில நடக்குன்னு எப்படி நினைக்கலாம்? ஏன்னா உங்க அம்மாக்கு நான் பிடிச்ச மருமக அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, இதை விடுங்க. நீங்க ஆசாசியா விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அபாஷன் ஆயிட்டுன்னு ஒரு வார்த்தையை கேட்டா எவ்வளவு கொதிச்சு போயிட்டீங்க. உங்க ஒய்ஃப் மேல எவ்வளவு கோவப்பட்டீங்க, எவ்வளவு தப்பான வார்த்தையை வீசுனீங்க. அதை கரெக்டா உங்க வீட்டுல உள்ளவங்க யூஸ் பண்ணி உங்க ஒய்ஃபே வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. இது உங்களுக்கு புரியுற மனநிலையில நீங்க இருந்தீங்க. இதே மாதிரி தான் ஆதி என் மேல விருப்பப்படுறாரு. நாளைக்கு என் மேல ஏதாவது கோவப்பட்டு என்ன சந்தேகப்பட்டு உங்க ஒய்ஃபை நீங்க வீட்டை விட்டு துரத்துற மாதிரி ஆதி என்ன வீட்டை விட்டு துரத்த மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? உங்க ஒய்ஃபுக்கு நடந்தது எனக்கு நடக்காதுன்னு ஏதாவது கேரண்டி இருக்கா? அதனால உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. எப்ப வேணாலும் உங்க வீட்டுல இருக்கவங்க மனசை மாத்திக்கலாம். எப்ப வேணா உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு என்ன பிடிக்காமலும் போலாம். ஏன்னா இன்னமும் உங்க ஒய்ஃபே உங்க அம்மா மருமகளா ஏத்துக்கல. இவ்வளவுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷத்துக்கிட்ட ஆகுது. இதுல நான் அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியுமா? அதனால எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. கனி, நீ பேசுறதெல்லாம் எங்களுக்கு புரியுது. ஆனா எங்க வீட்டுல எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும். எல்லாரும் உன்கிட்ட வந்து கெஞ்சினா உன் திமிர காட்டாத கனி. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. ப்ளீஸ் கனி, ஆதி உனக்காக தான் காத்துட்டு இருக்கான். நிறுத்துங்கப்பா. டேய், நீ அமைதியா இரு. இனிமே அவங்க பொண்ணு எனக்கு தேவையில்லை. என்ன லூசுத்தனமா பேசிட்டு இருக்க? ஆரம்பத்துல இருந்தே அவகிட்ட நான் சொல்லிட்டே இருக்கேன், என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே என்னை விட்டு போயிடணும். விக்கி பண்ண அதே தப்ப நானும் பண்ணிடுவேன்னு அப்பல இருந்தே என் மேல சந்தேகமா தான் இருக்கான். கனி, உனக்கு இந்த பைத்தியமா பிடிச்சிருக்கு. ஆதி உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு உனக்கு தெரியாதா? நீ உன் வேலையை மட்டும் பாரு, என் வாழ்க்கையை பார்த்துட்டு எனக்கு தெரியும். நம்பிக்கை இல்லாத ஒருத்தி எனக்கும் தேவை இல்ல. ஆதி அவதான் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கானா? நீ அவளுக்கு மேல பேசுற. அவகிட்ட கேளுங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்தே அவகிட்ட நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே என்னை விட்டு போயிடணும். சபையிலே அவ சொல்லிட்டா, உங்க பையன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, எப்ப வேணாலும் மனசு மாறுவான் அப்படின்னு. இப்படிப்பட்ட பொண்ணு எனக்கும் தேவையில்ல. கனி, நீ உன் மனசுல என்ன நினைச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா உன்னை இந்த செகண்ட் கூட என்னால வெறுக்க முடியல. என் பையனை வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட என்னால உன்னை வெறுக்க முடியல. அவ்வளவு பிடிச்சிருக்கோம் எங்களுக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஒன்னு நாங்க கொடுமைப்படுத்த போறோம், இல்லன்னா வீட்டை விட்டு வெளியே துரத்த போறோம். நீ ஏன் எப்படி நினைக்கலாம்? எனக்காக யாரும் அவள்கிட்ட கெஞ்ச வேண்டாம். நானே சொல்றேன், இனிமே எனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவ என் மேல மட்டும்தான் நம்பிக்கை வைக்கணும். என் வீட்டு மேல, என் வீட்டு ஆளுங்க மேலன்னெல்லாம் யோசிச்சு என் மேலேயே நம்பிக்கை இல்லாதவ எனக்கு தேவையில்ல. இந்த செகண்ட்ல இருந்து இந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. வரீங்களா போலாம்? நீ என்ன பேசி வச்சுட்டு வந்த மாதிரி 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க. 2 பேரும் என்ன காரணமா வச்சு சண்டை போடுறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் தான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன், அவ அந்த பாயிண்ட் பிடிச்சிட்டு நிக்கிறா. நீ என்னடானா அவ பேசுறதுல இருந்து பாயிண்ட் எடுத்துட்டு நிக்க. உங்களுக்காக தானே இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கோம். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என் மேல நம்பிக்கை இல்லாதவ எனக்கு தேவையில்ல. மூத்த மருமகளையே இன்னும் அவங்க மருமகளை மனசார ஏத்துக்கல. இதுல நேற்றுக்கு வந்த எனக்கு அங்க பாதுகாப்பு. எனக்கும் இதுல விருப்பம், நீங்க கிளம்பலாம். அது நீ பேச அவகிட்ட. என் மேல நம்பிக்கை இல்லாதவ எனக்கு தேவையில்ல. வாங்க போலாம். இதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட இந்த வீட்டுல என்னால நிக்க முடியாது. தப்பு பண்ணிட்டோமா? இல்ல, நான் கரெக்டா தான் பண்ணிருக்கேன். ப்ளீஸ், எல்லாரும் பெரியவங்களா இருக்கீங்க, என்கிட்ட கெஞ்சாதுங்க. இனிமே ஆதிக்கு எனக்கு யார் நினைச்சாலும் ஒட்டு போட முடியாது. எனக்கு ரூம்ல வேலை இருக்கு, நான் வரேன். சரிங்க, அப்ப நாங்க வரோம். பிள்ளைங்க சம்மதம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் முக்கியம். மன்னிச்சுக்கோங்க, வீடு தேடி வந்தவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க வரோம். ஐயோ, என்னென்னமோ சொல்லி கொடுத்தாரே, பாதி ஸ்கிரிப்ட மறந்துட்டோமோ? ஆரம்பிச்சிட்டாங்களா?
இனிமே பக்கமா பேச வேண்டியதா இருக்குமே. ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு இவ்வளவு ஸ்கிரிப்டா? எடி, உன் மனசுல என்ன நினைச்சிருக்க நீ? நாளைக்கு ஜாவா ப்ரோக்ராம் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சு அவுட்புட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதை தான் நினைச்சிட்டு இருக்கேன். வீடு தேடி வந்ததையா இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புவேன்? அசிங்கப்படுத்தினா என் மனசுல இருக்கிறத சொன்னேன், அவ்வளவுதான். கனி, நீ லிமிட் தாண்டி போயிட்டு இருக்க பாத்துக்கா. நேத்துக்கு வரைக்கும் அந்த ஆளு கூட நல்லா வேண்டி கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பியாயாதான் தெரியுமா? அதே மாதிரிதான் ஆதியே சொன்னாராம். முன்னமே எங்களுக்குள்ள சண்டை போயிட்டு தான் இருந்து, ஏன்னா அவங்க அன்னைக்கு வந்தது மாதிரி எனக்கு நடத்துறேன்னு நான் பயந்துட்டே இருந்தேங்கிறதுக்காக. நம்பிக்கை இல்லாத பொண்ணு அவருக்கு வேண்டாமா? நான் தான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேனா என்கிட்ட கெஞ்சி என் பின்னாடி வரண்டாமா? ஆமா, நீ பெரிய ஐஸ்வர்யா ராய் பத்தியா உன் பின்னாடி வராரு. உனக்குமே அவரை பிடிக்காதுலாம், ரப்பர் மண்டைன்னு தானே பேரை வச்சிருக்க. இப்ப சந்தோஷப்பட்டுக்கோ கனி. நீ பண்ணியது ஒண்ணும் சரியில்லை பாத்துக்கா. பொம்பளை பிள்ளை இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு நல்ல செல்லம் தந்துட்டே இருக்காரு அவரு. வீட்டுக்கு வந்தவியல இப்படி ஆட்டி அசிங்கப்படுத்துவ? நீ எதுக்குமா இப்ப கத்திட்டு இருக்க? அவங்கள்ட்ட லாஜிக் பேசி எனக்கு வயிறு பசிக்குது. பத்தாததுக்கு தொண்டை தண்ணியே வத்தியாச்சு. இனிமே என்னால உங்கள்ட்ட பேசிட்டு நிக்க முடியாது. பாரு கனி, நீ நல்ல வாழ்க்கையை இழந்துற போற பாத்துக்கா. எனக்கு இதோட பெட்டர் லைஃப் கிடைக்கும். வாய் முட்டி இரு நீ. அது எப்படி? நேற்றுக்கு வரைக்கும் அந்த ஆள்கிட்ட நீ நல்லா தானே பேசிட்டு இருந்த. ஏமா இப்ப சாப்பாடு எடுத்து வைக்க போறீங்களா இல்லையா? கொஞ்சம் எலி மருந்து இருக்கு கனி, 4 பேருமா ஒன்னா சேர்ந்து போயிருவோம். ஏமா கோவத்துல எலி மருந்தெல்லாம் ஊத்திராத. எனக்கு வாழறதுக்கு ஆசை. எப்பா ஏன்டி? இல்ல, அந்த ஆதி உன் கூட சண்டை போட்ட நான் பார்த்ததில்ல, நீ அவர் கூட கோவப்பட்ட நான் பார்த்ததில்ல. அப்படி இருக்கும்போது திடீர்னு 2 பேரும் சொல்லி வச்சு பேசின மாதிரி தானே இருக்குது. ஏதோ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி பேசின மாதிரி எனக்கு தெரியுது. ஆத்தாடி, என்னைய பெத்தவங்களை கூட நான் சமாளிச்சிருவேன், ஆனா எனக்கு மாமியா மாதிரி வந்து நிக்கா. சொல்லு, அப்படி இருக்கும்போது 2 பேரும் எழுதி வச்சு பேசின மாதிரி எப்படி அப்படி நடந்திருக்கோம்? உன் மேல கிறுக்கா உன் பின்னாடி சுத்தின ஆளு நீ வேண்டான்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே எப்படி இப்படிப்பட்டவன் எனக்கு வேண்டான்னு தூக்கி போட்டு போனாரு? இப்ப நீ வேண்டான்னு சொன்னதும் அவர் தரப்புல இருந்து அவரை எனக்கு இவ வேண்டாம் இப்படி திமிரு பிடிச்சவன் சொல்றதுக்கு அவர் சைட்ல இருந்து 2 மாசம் மாதிரி எடுத்துக்கணும்ல. ஏன் 2 நிமிஷத்துல இவ வேண்டான்னு சொன்னாருன்னு சொல்லுடி. அப்படியே கத்தி போய் சேர்ந்துறாத. அது பிறகு அக்கா காரி மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொன்னதுனால தங்கை சம்பவ இடத்துல போய் சேர்ந்தாலும் நியூஸ்ல வரும். என்ன வெளியே தலை காட்ட முடியாம பண்ணிடாத. இப்ப என்கிட்ட பதில் சொல்லாம நீ எங்கேயும் நகர முடியாது. நானே உன்னை வச்சு எவ்வளவு திட்டம் எல்லாம் போட்டிருக்கேன். என்ன வச்சா? ஆமா, உனக்கு அக்காவை வர இருந்தவங்க தானே எனக்கு மேத்ஸ் டீச்சர். உனக்கு போலாம் வச்சதுக்கு பிறகு நான் ஹோம்ஒர்க்கே பண்ணட்டாலாம் என்ன திட்ட மாட்டாங்க. ஏன்னா நான் அவங்க கொழுந்த ஒய்ஃபுக்கு தங்கச்சி தானே. எவ்வளவு கற்பனை கோட்டையெல்லாம் கட்டி வச்சிருக்கேன். நீ என்னடானா எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல இடிச்சு போட்டுட்ட. உன் தலையில ஃபீய கொளுத்திடுவோம் பாத்துக்கா. மூட்டு போட்டி ஏடி, பதில சொல்லுடி. நீ உண்மையை சொல்லலைன்னா எனக்கு தூக்கமே வராது. அது எப்படி கனி, நீ பிடிக்கலன்னு சொன்ன 2 நிமிஷத்துல அவரை பிடிக்கலன்னு சொல்லுவாரு? இப்போ நைட்டு ஃபுல்லா யோசிச்சு தானே நீ இந்த முடிவை எடுத்திருப்ப. அப்பனா ஆதிய நைட்டு ஃபுல்லா யோசிச்சு தானே அவர் சைடுல இருந்து ஒரு முடிவு எடுத்திருக்கணும். ஏன் 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 சொல்லி வச்ச மாதிரி ஒரே நேரத்துல 2 பேரும் ஒரே மாதிரி பேசுறீங்க? ஏன் 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 இழுத்து போய் சேர்ந்துடாதடி. சரி, அந்த பாயிண்ட விடு. இப்போ உன் பாயிண்ட்ல இருந்து பார்த்தா நீ லவ் ஃபெயிலியர் ஆன பொண்ணு தானே? அதான் அவரை வேண்டாம்னு சொல்லிட்டேலாம். அப்ப நீ காதலிச்சது வேஸ்ட், லவ் ஃபெயிலியர். கடவுளே, பேசுறதுக்கு மட்டும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி தந்தாரு, இவளை சமாளிக்கிறதுக்கு பாயிண்ட் எடுத்து தராம போயிட்டாரே. அப்படி பாக்கும்போது இப்ப உன் மனசுலயும் ஆழமான கஷ்டம் இருக்கும்ல. கஷ்டம் மட்டுமா, கஷ்டம், பாரம், துக்கம், துயரம் எல்லாம் இருக்கும்லடி. அப்படி இருக்கும்போது உடனே எப்படி உனக்கு வயிறு பசிக்கும்? வயிறுன்னு இருந்தா பசிக்க தாண்டி செய்யும். எனக்கு வர கோவத்துல ஒன்னே முழுங்கி சாப்பிட்டாலும் சாப்பிட்றேன் பேரு. நீ யோசிச்சிட்டே இரு, நான் வரேன். எஸ்கேப் ஆயிரு கனி. அது எப்படி எல்லாம் ஒரே நேரத்துல நடக்கும்? ஏட்டா, அது எப்படி கொஞ்சம் கூட துக்கம் துயரம் இல்லாம இருக்கும்? நம்ம கேள்விப்பட்டது வரைக்கும் லவ் ஃபெயிலியர் தான் ரொம்ப கொடுமையான விஷயம். மாச கணக்கா சாப்பிடாம கிடப்பாவன்லாம் சொல்லுவாங்களே. எப்படி இவளுக்கு உடனே வயிறு பசிக்கும்?